Video is sponsored by Bimoti, which is a grocery based mobile app. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஆப்ரேட்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர் தான். ஓகே, இப்போது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? நிறைய பேருக்கு தெரியும், நான் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஆண்ட் ஆப்ரேட்டர் எப்படின்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஆம்பர்சன்ட் இருக்கு இல்லையா, 2 ஆம்பர்சன்ட் போட்டுப்பாங்க. அதே இது ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது 1 1 இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆம்பர்சன்ட்ன்றது எதை டினோட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே சேமாக இருக்கணும். அதாவது இந்த சைடு இருக்கிறதும் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் இதுக்கே மூவ் ஆகும். இப்போ ஆர்ன்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று ட்ரூவாக இருந்தாலே போதும், அதுக்கு ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ நார்மலாக ஆஸ் யூஷுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஏக்கு வந்துட்டு நான் 10 கொடுக்குறேன். அதே மாதிரி பிக்கு 5 கொடுக்குறேன். சிக்கு இப்போ ஒரு 15 கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்படி 3 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணி நம்ம வேல்யூஸும் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம system.out.println கொடுத்துட்டு இதில் இந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி செக் பண்ணுவோம். ஓகேவா? லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அதுக்கு நம்ம இப்போது ஏயோட வேல்யூ என்ன, 10 லெஸ் தேன் பியோட வேல்யூ என்ன, 5. ஓகேவா? இப்போ நம்ம ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏ லெஸ் தேன் சி. ஓகேவா? ஸோ இப்போ இப்படி போட்டிருக்கோம். இதில் என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஏன்னா அதோட வேல்யூ 10 லெஸ் தேன் 5. இது கண்டிஷன் ட்ரூவா? இல்லை, ஏன்னா 10 தான் பெருசு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், நம்மளுக்கு ஃபால்ஸ் தான் வரும். அதே இது இப்போ நெக்ஸ்ட்டு ஆண்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அந்த கண்டிஷன் கரெக்ட் ட்ரூவா ஃபால்ஸ்ன்னு பார்ப்போமா? ஏயோட வேல்யூ 10 லெஸ் தேன் 15. இது ட்ரூ தான். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து ஃபஸ்ட்டு 10 லெஸ் தேன் 5ன்றது ஃபால்ஸு. செகண்ட் கண்டிஷன் பாருங்கள், 10 லெஸ் தென் 15ன்றது ட்ரூ. இந்த 2 ஃபால்ஸும் இருக்குது, ட்ரூவும் இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு சேமாக இருந்தால் தான் என்னாகும், நம்மளுக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். அதாவது ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கணும். சரிங்களா? இந்த கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷனே என்னாச்சு, நம்மளுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. அப்போ செகண்ட் கண்டிஷன் அதை செக் பண்ணாது, ஆட்டோமேட்டிக்காக அது பிரிண்ட் ஆகிடும். இப்போ செக் பண்ணி பார்ப்போமா? ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா? ஃபால்ஸ். ஏன்னா ஒரு கண்டிஷன் அது ஆல்ரெடி ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போது ட்ரூ கன்சிடர் பண்ணவே பண்ணாது. இப்போ அதே இது இப்போ இதில் வந்துட்டு ஆர் ஆப்ரேட்டர் கொடுப்போம். ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் அது ட்ரூவாக இருந்தால் போதும், 2 கண்டிஷனும் அது செக் பண்ணாது. ஓகே, சாரி. ஸோ இது வந்து அந்த சிம்பிள் இல்லை. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ட்ரூ ஆகிடுச்சா? ஏன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே அதுக்கு போதும். ஆருக்கு ஆண்டுக்கு 2 கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். ஓகேவா? சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதுதான் இதுதான் வந்துட்டு லாஜிக்கல் அண்ட் ஆர் ஆப்ரேட்டர், இதோட ஃபங்க்ஷன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.